அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். தமிழ் புத்தாண்டு ராசி பலன் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த புத்தாண்டு ராசி பலன்கள் பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. வரக்கூடிய 14/4/2024 ஞாயிற்றுக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் சுக்லபட்சம் சஷ்டி திதியில் குரோதி வருடம் தமிழ் வருட பிறப்பு ஏற்பட போகுதுங்க. இந்த தமிழ் வருட பிறப்பு இந்த வருடம் முழுசாவே துலாம் ராசி நேயர்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம நவகிரகங்கள் ஒரு சாதகமான ஒரு பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்னா இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு கடந்த காலத்தை விட இந்த ஆண்டு முழுசாமே ஒரு அற்புதமான ஒரு யோகமான சுக பலன்கள் துலாம் ராசி நேயர்கள் அடைய போகிறீங்க. இதில் எந்தவித ஒரு மாற்று கருத்து கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னாங்க, இப்போ இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு அவ்வளோ சாதகமாக அமைந்திருக்குதுங்க. இந்த கிரக அமைப்புகள் எப்படி அப்படின்னு பார்த்தா, உங்களுடைய ராசியிலிருந்து 5ஆம் இடத்தில் பஞ்சமி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி பகவானுடைய செவ்வாய் பகவானும் அமைந்திருக்குதுங்க. அதே மாதிரி 6ஆம் இடத்தில் பார்த்துட்டோம்னா சுக்கிர பகவானும் ராகு பகவானும் புதன் பகவானும் நிலை இருக்குதுங்க. அதே மாதிரி 7ஆம் இடத்தில் குரு பகவானும் சூரிய பகவானும், அதே மாதிரி 12ஆம் இடத்தில் கேது பகவானும் நிலை கொண்டு இருக்குதுங்க. இந்த நிலையில் இந்த வருட பிறப்பாகப்பட்டதுங்க உண்மையிலேயே உங்களுக்கு கடந்த காலத்தில் இருந்த ஒரு நிலை மாறி இந்த வருடம் முழுசாவே உங்களுக்கு ஒரு மென்மேலும் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு பலன்கள் இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. ஏன்னா கடந்த காலத்தில் பார்த்துட்டு இருப்பாங்க, உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான், அந்த குரு பகவான் செவ்வாயோடைய வீட்டில் கலஸ்தர ஸ்தானமாகிய அதே மாதிரி நட்பு வட்டாரங்கள் ஒரு சொந்த பந்தங்கள் எல்லாமே ஒரு இணைப்பு ஏற்படுத்தக்கூடிய ஸ்தானம் தாங்க அந்த 7ஆம் இடம். அந்த இடத்தில் குரு இருந்து கடந்த இந்த 11 மாத காலமாகவே பார்த்துட்டோம்னாங்க, உங்களுக்கு அந்த சனி பகவானுடைய 3ஆம் பார்வையில் குரு பகவான் இருந்ததுனால உங்களுக்கு சில தெளிவான முடிவுகள் உங்களால் எடுத்திருக்க முடியாது. ஒரு தொழிலே செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த தொழிலில் எப்படி இருக்குன்னா ஆரம்ப காலம் நல்லா இருந்திருக்கும். இப்போ இந்த சமீப காலமாக இந்த ஒரு வருட காலத்தில் பார்த்துட்டோம்னா எந்த ஒரு முன்னேற்றம் இல்லை. அப்படின்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். அந்த தொழில் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம மாதிரி அந்த ஒரு உழைப்பு நம்ம கொடுத்தாலும் மற்றவங்களை நம்பி ஒரு வேலையை ஒப்படைச்சாலும் அது சிறப்பான முறையில் செஞ்சு முடிக்க முடியல. ஏதோ ஒரு பிரேக் ஆகுது, சரியான வளர்ச்சி அடைய முடியல. அப்படியே நம்ம நல்ல தொழில் பண்ணி நல்ல ஒரு பேரும் புகழும் எடுக்கிற அளவுக்கு உழைச்சாலும் அதை ஒருத்தர்னால ஒன்றும் நம்ம கூட வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், இல்லையா நாம் ஒரு டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா நம்ம பொருள் நம்மக்கிட்ட வாங்கிட்டு போகிறவங்களா இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு ஒரு கெட்ட பேரோ இல்லை நம்ம ஒரு பொருள் கொடுத்தும் அதுக்கு உண்டான பணம் வரவு சரியான முறையில் அமையாத மாதிரியோ ஒரு காலகட்டத்தில் நமக்கு அது பின்னடைவு ஏற்பட்டு அதனால் தொழிலில் ஒரு சந்தோஷம் இல்லை, தொழில் திருப்தியை செய்தும் ஒரு திருப்தி ஒரு நிலை அடைய முடியாத ஒரு சூழ்நிலைகள் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இல்லாமல் இந்த ஒரு வருட காலமாக நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அதே நேரத்தில் சில பேர் பார்த்தோம்னா தொழிலில் ரொம்ப நஷ்டமாகி போச்சுங்க, தொழில் சரியான முறையில் நடத்த முடியல, இப்படிங்கிற ஒரு நிலை எல்லாமே சிலருக்கு கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும். அதுக்கு காரணம் பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த சனி பகவான் 5ஆம் இடத்துல இருந்து 3ஆம் பார்வை அந்த 7ஆம் இடத்தை பார்த்து அந்த குரு பகவான் உங்களுக்கு கரெக்டாக 5ஆம் பார்வை லாபஸ்தானத்தை பார்த்துருச்சு. அப்படின்னா உழைப்பு உங்களுக்கு தான் இருக்கும், ஆனால் அந்த உழைப்பில் பலன் அடையிறது மற்றவங்களாக இருப்பாங்க. அதே நேரத்தில் நம்ம எவ்வளவுதான் நம்ம அடுத்தவங்களுக்கு உதவியே செய்தாலும் அதனால் சில ஊதிரிகள்
சில மனக்கசப்புகள். நாம் ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கி ஒருத்தவங்க கஷ்டம் அப்படின்ட்டு கொடுத்தோம்னா அந்த பணம் கேட்க போனால் திரும்பி கைக்கு வராது. அதை எதிர்பார்த்து நீங்கள் ஒரு கணக்கு போட்டு வச்சுருப்பீங்க. அதை செய்யலாம், அப்படி செய்யலாம், இல்லை ஒரு தொழில் மேலே போடலாம், இல்லை குடும்பத்துக்கு தேவையான ஒரு விஷயங்கள் பண்ணலாம், இல்லை ஒரு இடம் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு மனக்கணக்கு போட்டு வச்சுருப்பீங்க. ஆனால் கடைசியில் ஒரு பிரச்சனை வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா டோட்டலாக 4-5 பிரச்சனைகளை நம்மளை சரிவர நமக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாமே நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அது மட்டும் கிடையாது. அந்த குரு பகவானுடைய கடந்த காலத்தில் இந்த 1.5 வருஷ காலம் பார்த்தோம்னா 7ஆம் இடத்தில் அந்த ராகு இருந்ததுனால ஜென்மத்திலும் கேது இருந்தது. இது எல்லாமே என்ன பண்ணும், குடும்ப வாழ்க்கையில் சில பேருக்கு பார்த்தோம்னா சில பிரச்சனைகள் உருவாகிருக்கும். எப்படின்னா கணவன் மனைவி ஒற்றுமை இருந்தாலும் அடுத்தவங்களால சின்ன சின்ன ஒரு பிரச்சனைகள்னால 3வது மனிதர்களால தன் குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட்டு கணவன் மனைவி எந்த அளவுக்கு ஒற்றுமை இருந்தோமோ அந்த ஒற்றுமையில் பாதகங்கள் ஏற்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு வெறுப்பு உணர்வுகள் ஏற்பட்டிருக்கும். சில பேருக்கு பார்த்தோம்னா கணவன் மனைவி எல்லாரும் பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு நாங்கள் வாழ்ந்தோங்க. இப்போ பார்த்தோம்னா இன்றைக்கி அவங்க மனைவி ஒரு பக்கம் கணவன் ஒரு பக்கம் பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. ஆனால் குடும்பத்தில் என்ன நடந்ததுன்னே தெரியல. இந்த 1.5 வருஷ காலமாக ஒரு போராட்ட காலத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை எல்லாமே ஏற்பட்டுருச்சு. அப்படிங்கிற ஒரு நிலை எல்லாமே துலாம் ராசி நேயர்கள் உண்மையிலேயே நீங்கள் வந்து சில சிரமங்கள் நீங்கள் பட்டு தான் இருக்கிறீங்க. அதே நேரத்தில் இந்த பிரச்சனைகள் எல்லாமே எப்போ தீரும், எப்போ முடியும் அப்படின்னு எதிர்பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த எதிர்பார்ப்பு இந்த மாதம் போனால் நல்லா இருக்கும், அடுத்த மாதம் போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு காலங்களில் தான் போச்சே தவிர கஷ்டங்கள் போகலைங்க. ஆனால் இந்த குரோதி வருடம் முழுசாக பார்த்துட்டோம்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதி முதல் உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுதுங்க. அப்படின்னா உங்களுக்கு இந்த 8ஆம் இடத்துக்கு குரு பகவான் போகிறதுனால நமக்கு இந்த மறைந்த ஸ்தானம் அப்படின்னா இந்த 8ஆம் இடங்கிறது என்ன, அதாவது வம்பு வழக்கு கச்சேரி பிரச்சனைகள் தேவையில்லாத அதாவது பண விரயம் காயப்படுதல் இந்த மாதிரி இடம் அந்த 8ஆம் இடம். அந்த இடத்துக்கு போகிறதுனால குரு பகவான் நமக்கு அஸ்தமான இடம். அப்போ அந்த குரு போகும்போது நமக்கு கஷ்டங்கள் வருமா அப்படிங்கிற பயம் உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் குரு பகவான். அதாவது அந்த குரு பகவான் பொறுத்த வரைக்கும் அஸ்தமாதிபதி அஸ்தமம் அடைகிறது அது உண்மையிலேயே ஒரு யோகத்தை கொடுக்கும். அப்படின்னா அந்த இடத்துல அந்த 8ஆம் இடத்துல கடன் பிரச்சனைகள், ஏற்கனவே நம்ம ஒரு பக்கம் கடன் வாங்கியிருப்போம், ரொம்ப நாள் வட்டி மேலே வட்டியே கட்டிகிட்டு இருப்போம். ஆனால் அந்த கடனுக்கு வந்து கட்டி முடிக்க முடியாது. நல்ல சம்பாதனை வந்தாலும் அந்த சம்பாதனை வச்சு அந்த கடனை கட்டலாம் நீங்கள் முயற்சி எடுப்பீங்க. ஆனால் அதுக்கு முன்னாலேயே பார்த்தோன்னா இன்னொரு பிரச்சனை வரும். அப்போ அந்த கடன் அப்படியே நின்று போயிடும். சில பேருக்கு பார்த்தோம்னா ரொம்ப வருஷங்க ஒரு பக்கம் வாங்கிட்டேன், வட்டி தான் கட்டுறேன், வட்டிக்கு கூட வட்டி வாங்கி கட்டுறேனே தவிர அந்த கடனை கட்ட முடியல அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் இந்த குரு பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்போது இந்த மே மாதம் 1ஆம் தேதி ஆகும்போது கண்டிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள், மன உளைச்சல்கள், ஏன்னா அந்த 8ஆம் இடங்கிறது திடீர் அதிர்ஷ்டம், திடீர் முன்னேற்றம், ஒரு பெரியவங்களுடைய ஆதரவு, ஒரு சப்போர்ட்டு, குறிப்பாக சொல்லப்போனால் அயல்நாடு சார்ந்த சில விஷயங்கள், வெளிநாடு பயணம், தூர வெளியூர் பயணம், இதெல்லாமே நீங்கள் போகணும்னு நினைப்பீங்க, போக முடியாது. அங்கே போனால் ஒரு வேலை நடக்கும்னு நினைப்பீங்க, அந்த வேலைக்கு போனால் தானே அது பண்ண முடியும், ஏதோ ஒரு தடைகள் வரும். இந்த நாள் இப்போ போகலாம், அடுத்த வாரம் போகலாம், இப்படியே கடந்து லேட் ஆகிட்டே இருந்திருக்கும் கடந்த காலத்தில். ஆனால் இந்த 8ஆம் இடத்துக்கு வரும்போது கண்டிப்பாக தூர பிரயாணங்களால் மேன்மை கிடைக்கும். வெளியூர் வெளி பயணங்கள் செய்து அங்கே தொழில் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் ஏற்படும். பெரியவங்களுடைய ஆதாயமான ஒரு செல்வந்தர்களால் அவங்களால ஒரு சப்போர்ட்டு கிடைக்கும். அதனால் வந்து உங்களுக்கு பண வரவு, தன வரவு. காரணம் என்னென்னா அந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 2ஆம் பார்வையாக, அதாவது உங்களுடைய 2ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்க்குது. அந்த 2ஆம் இடம்ங்கிறது என்னங்க, துலாம் ராசி நேயர்களுக்கு 2ஆம் இடம்ங்கிறது வாக்கு. அதே மாதிரி தனம், பொருளாதார வளர்ச்சி. கடந்த காலத்தில் பணம்ங்கிறது ரொம்ப நெருக்கடிகள் சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க துலாம் ராசி. பணம் வர தெரியும், எந்த பக்கம் போகுதுன்னு தெரியாது, வரவுக்கு மிஞ்சிய செலவுகள். வீட்டில் பார்த்தோம்னா தேவையில்லாத செலவு மேலே செலவுகள் வரும். ஒன்று மருத்துவ செலவுகள் வரும், இல்லையா வந்து நம்ம வரக்கூடிய பணம் அங்கே கொடுக்கணும் இங்கே கொடுக்கணும் இப்படின்னு. சில பேருக்கு குழந்தைங்களுக்கு ஒரு படிப்பை கூட சரியான முறையில் படிக்க வைக்கலாம், நம்ம அவங்களுக்கு அது பண்ணணும் இது பண்ணணும், அது இக்கட்டான சூழ்நிலைகள் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்கள் ஒரு எதிர்பார்த்த விஷயங்கள் சரியான முறையில் பண்ண முடியாத நிலை ஏற்பட்டிருக்கும். ஆனால்
இந்த பிரச்சனைகள், இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாமே அந்த குரு பகவான் உங்களுக்கு கரெக்டாக அந்த 2ஆம் இடத்தை பார்க்கும்போதுங்க குடும்ப அமைதி பிறக்கும். கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கக்கூடியவங்க ஒன்று சேரக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படுங்க. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு புரிஞ்சுக்கலிங்க, சின்ன பிரச்சனை அது பெருசாயிருச்சு, இன்றைக்கி ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்க நிச்சயமாக ஒருத்தருக்கு ஒரு புரிஞ்சுக்கிட்டு ஒத்துமையாக வாழ வேண்டிய குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி, அற்புதமான ஒரு காலமாக இந்த குரோதி வருடம் உங்களுக்கு அமையப்போகுதுங்க. அதே மாதிரி அந்த தனவரவு பணவரவுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு ஒரு பணம் தடப்பட்டது வருமா வராதா அப்படின்னு ரொம்பவுமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, கிடைக்கவே இல்லைங்க அப்படிங்கிற பணம் கண்டிப்பாக இந்த வருடத்தில் உங்களுக்கு இந்த மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுங்க. கண்டிப்பாக பண வரவு, தன வரவு இதெல்லாமே ஏற்படும். அதே மாதிரி சில பேர் பார்த்தோம்னா தொழில் அப்படின்னா ஒரு 2ஆம் இடம் வாக்கு சம்மந்தப்பட்டது ரீதியில் பார்த்தோன்னா ஒரு வக்கீல் சம்மந்தப்பட்டவங்க, அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டு சம்மந்தப்பட்டவங்க, பேச்சு திறமையை வச்சு ஒரு புரோக்கர் கமிஷன், அதே மாதிரி ஒரு கன்சல்டிங்கு, இந்த சம்மந்தப்பட்ட ஒரு தொழில் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக இந்த ஆண்டு முழுசாகவே உங்களுக்கு ஒரு வளர்ச்சிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். பேச்சு சாமர்த்தியம் அருமையாக இருக்கும். முதல்ல துலாம் ராசிரியர்களும் சொல்ல வேண்டியது இல்லைங்க, பேச்சு கணீர்னு பேசுவீங்க, தப்புன்னா தட்டி கேட்பீங்க, எந்த இடத்துலையுமே நீங்கள் பயப்பட மாட்டீங்க. நியாயம்னா நியாயம், அநியாயம்னா அநியாயம், தப்புனா தப்பு தான் அப்படின்னு கரெக்டாக சொல்லுவீங்க. ஆனால் கடந்த காலத்தில் நீங்கள் உண்மையே பேசினாலும் சில இடத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். நீங்கள் உதவியே பண்ணியிருந்தாலும் அந்த நேரத்தில் உங்களுக்கு தேவையில்லாத சங்கடம் செலுத்தி வரும். இதனால் உறவு முறையில் கூட நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. சகோதரன் சகோதரி சம்மந்தப்பட்ட குடும்ப ரீதியில் நீங்கள் நல்லதே பண்ணி உங்களை ஒதுக்கி வைக்கிற மாதிரி நம்ம விலகி வைக்க போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்பட்டு இருக்கும். அந்த மாதிரி நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வருடத்தில் பார்த்தோம்னா யார் நம்மளை தள்ளி போனாங்களோ, விட்டு விலகி போனாங்களோ அவங்களே கண்டிப்பாக உங்ககிட்ட தேடி வரக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த குரோதி வருடம் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்பட போகுதுங்க. அதே சமயத்தில் 9ஆம் பார்வையாக இந்த குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு கரெக்டாக அதாவது 4ஆம் இடத்தை சுகஸ்தானத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா கண்டிப்பாக வீடு சம்மந்தப்பட்டது, வீடு மண்மனை சம்மந்தப்பட்டது. சில பேர் பார்த்தோன்னா வீடு கட்டியிருப்பீங்க, முழுசாக கட்டி முடிக்க முடியலைங்க, பண வரவு வருதுங்க, ஆனால் அந்த பணம் எல்லாமே வீணாக ஏதோ ஒரு பக்கம் கொடுத்து லாக் ஆகி போச்சு, நான் நினச்ச வீட்டு வேலை செய்ய முடியல, அந்த ஒரு நல்ல விஷயங்கள் ஏதாவது செய்யலாம்னு நினச்சோம்னா அந்த பணம் வேறு பக்கம் தான் நம்ம செலவு பண்ண முடியுதே தவிர எனக்கு ஆசைப்பட்ட ஒரு வீடு கட்ட முடியல, இல்லை ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சேன் வாங்க முடியல, அட்வான்ஸ் கொடுத்து அது அப்படியே நின்று போச்சு, அந்த பணமும் வாங்க முடியல, கிரையமும் பண்ண முடியல அப்படின்னு ஒரு காலகட்டம் எல்லாமே கடந்த காலத்தில் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. ஆனால் இந்த நிலையில் கண்டிப்பாக ஒரு மண்மனை அப்படின்னா அசையாத சொத்து கண்டிப்பாக இந்த குரோதி வருடம் உங்களுக்கு இந்த வேலையை நான் அற்புதமாக செஞ்சு முடிச்சேன், ரொம்ப நாள் கனவை நினைவாக்கினேன், நிஜமாக்கினேன் அப்படிங்கிற ஒரு மன மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்படும். அது மட்டும் கிடையாதுங்க, உங்களுக்கு 12ஆம் பார்வையா இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால 5ஆம் இடத்தை, அதாவது 5ஆம் பார்வையா 12ஆம் இடத்தை பார்க்குறதா சுப செலவுகள் கண்டிப்பாக செய்வீங்க. சுப செலவுன்னா அதிகமான இன்ட்ரெஸ்ட் ஒரு பக்கம் வாங்கிட்டுங்க, அப்படியே அந்த கடன் சுமை என்னால் தாங்க முடியல, ஒரு அரசாங்க அதாவது ஒரு லோன் கிடைக்குமா, ஒரு கம்மி இன்ட்ரெஸ்ட்டில் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து கிடைக்காமலேயே இருந்திருக்கும். எதிர்பார்த்தா அந்த பணம் வந்ததுன்னா இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஏக்கத்தில் இருந்திருப்பீங்க. ஆனால் பண்ணி முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருந்திருக்கும். ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருடத்தில் பார்த்துட்டோம்னா சுப விரயங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்துங்க. சுப விரயங்கள்ங்கிறது கல்யாணம் பண்ணுறது, வீடு கட்டுறது, அதே மாதிரி நமக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான நல்ல பொருள்கள், ஆடம்பர பொருட்கள், ஒரு நகை நட்டு வாங்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க. ஏன்னா இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரனுடைய சுப வீட்டில் போய் சஞ்சரிக்கும் போது பட்டு சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி ஒரு தங்கம் சம்மந்தப்பட்ட ஒரு ஆடம்பரம் சம்மந்தப்பட்ட பொருட்கள் வாங்கிறது, இதெல்லாமே உங்களுக்கு சாதகமான யோக பலன்களாக அமையும். அதே மாதிரி திருமணம் ரொம்ப நாளாக தடையாயிட்டு இருக்குதுங்க, பண்ணவே முடியல, ஏதோ ஒரு விதத்தில் எல்லாம் நெருங்கி வருது, இந்த காலகட்டத்தில் பண்ண முடியாத சூழ்நிலைகள் ஆகிப்போச்சு அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதாவது ஒரு மென்மேலும் வளர்ச்சி கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் சுப நிகழ்ச்சிகள், சுப செலவுகள் பண்ண வேண்டிய காலகட்டமாக இந்த குரோதி ஆண்டு உங்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டு, சிறப்பு பலன்களாக தான் இந்த வருடத்தில் உங்களுக்கு அமைய போகுதுங்க. அதே சமயம் இப்போ நான் சொன்னது எல்லாமே
கோச்சார பலன்களுங்க. இந்த கோச்சார பலன் அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய கிரகங்கள் வச்சு நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகளில் உங்களுக்கு இப்போ என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறத ஒரு முறை நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா எந்த திசை நடக்குது, எந்த யோகஸ்தானாதிபதி திசை நடக்குது, இல்லை பாதகாதிபதி திசை நடக்குது அப்படிங்கிறது ஒரு முறை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதாவது வாழ்க்கையை இது நம்ம செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்து முயற்சிகள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சிங்கிறது இருக்குங்க. நீங்கள் எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இது மூணையும் தெரியப்படுத்தி பொறுமையான நேரத்தில், அமைதியான நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சு கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியாக்கி மென்மேலும் ஒரு சிறப்பான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் மீண்டும் நன்றி, வணக்கம்.